மகா சங்கடகர சதுர்த்தின்னு அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? விநாயகருக்கு ஏன் சங்கடகர சதுர்த்தி அவ்வளவு சிறப்பானது? மனசுல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. சிலது சொல்ல முடியும், சொல்ல முடியாது. இப்படி எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் வெறுமனே பூஜை மட்டும் பண்ணு, மந்திரம் மட்டும் சொல்லி கோவிலுக்கு போனா நம்முடைய மனசு ஒருமைப்படுறது இல்லை. புரியுது. எப்படியெல்லாம் மனதை இறைவன் பால் செலுத்தணுமோ அதுக்கு எல்லாம் இதெல்லாம் கோவிலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, வீட்லயே பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுவே போதுமானதா? ஒரு சாணி உருண்டையோ மண்ணு உருண்டையோ இல்லை மஞ்சள் உருண்டையோ பிடிச்சி வச்சா அதுல விநாயகர் வந்துருவார். பெண்கள் தேய்ச்சி குளிச்சுக்கலாம், தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா அது இறைத்தன்மை கொண்டதாக இருக்கு, இறைவனோட பிரசாதமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சாஸ்தாவியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் கூட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல விஷயங்களை அண்ணா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல தகவல்கள், ஒரு பெரிய நம்பிக்கை, இறை உணர்வு இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அண்ணா கூட தொடர்ந்து பேசுறோம். அப்படி ஒரு தலைப்புல தான் இன்னைக்கும் பேச போறோம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய சிறப்புகள்ல விநாயகர் சதுர்த்தி. அதை நம்ம இன்னொரு எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா விநாயகர் சதுர்த்தி பத்தி பேசுவோம். ஏன்னா அது இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில தான் நமக்கு வருது. அதனால நிறைவு பகுதியில வர்றதுனால அதை தனியா பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய அந்த சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்றாங்க. சங்கடகர சதுர்த்தி நமக்கு தெரியுது, தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. மகா சங்கடகர சதுர்த்தின்னு அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மேலும் என்ன அந்த விநாயகருக்கு ஏன் சங்கடகர சதுர்த்தி அவ்வளவு சிறப்பானது? பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், சதுர்த்திங்கிறது விநாயகருக்கு விசேஷம். அவருக்கு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு திதி விசேஷமாக இருக்கு. அதுல விநாயகருக்கு விசேஷ திதியாக சதுர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த தேய்பிறை சதுர்த்தி அது விசேஷமாக இந்த மாதங்கள்ல வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். அது சங்கடகர சதுர்த்தியாக எல்லா மாசமும் கொண்டாடப்படுது. இது எல்லா பண்டிகையுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரதோஷம் மாசம் உண்டு. சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் விசேஷமாக. மகா பிரதோஷம் வரும். அதே மாதிரி மாசம் ஏகாதசி வரும், வைகுண்ட ஏகாதசி வரும். அதே போல மாசம் வரக்கூடிய சதுர்த்தி விசேஷம், அதோடைய ஒரு பூர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தியாக இது இருக்கு. ஸோ சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தாலே அது பொதுவாகவே ரொம்ப எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதுல இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து யார் இருக்காரோ அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும் அப்படிங்கறதான் அதோடைய ஐதீகம். மனசுல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. சிலது சொல்ல முடியும், சொல்ல முடியாது. தாழ முடியாத கஷ்டங்கள் இருக்கு. அப்படி எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக விநாயகர் வழிபாட்டுல குறிப்பாக இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த விரத நியமங்கள் அப்படிங்கிறது கார்த்தால இருந்து பட்டினி இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டு சாயந்தரம் ஆலயத்துக்கு போய் விநாயகர் பெருமானுக்கும் பூஜை செய்து விசேஷமாக சந்திரனுக்கும் வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா சந்திரனுக்குடைய சாப விமோச்சன கதை நமக்கு தெரியும். விநாயகர் பெருமானை பார்த்து அவர் சிரித்து அதனால தேயக்கூடிய தன்மை அடைந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டு விநாயகர் பெருமானுடைய அருள்னால அவருக்கு இந்த வளரக்கூடிய தன்மை கிடைச்சதுங்கிற சரித்திரத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த விநாயகர் பெருமானோட வழிபாட்டோடு இந்த சந்திரனையும் சேர்த்து வழிபடக்கூடிய வழியாக இந்த சங்கடகர சதுர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாக்கி நாட்கள்ல நம்ம சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு மரபு இருந்தாலும் கூட இந்த சங்கடகர சதுர்த்திக்கு சந்திர பூஜையும் விசேஷமாக பண்ணி அதை பூர்த்தி பண்ணணும். அதனால தான் சாயந்தர பூஜை விசேஷம். அதுல சங்கடகர சதுர்த்தி ஆலயங்களையும் சாயந்தரம் விசேஷமாக ஹோமங்களும் அபிஷேகங்களும் நீ சங்கடகர சதுர்த்தி பண்ற வழக்கம் இருக்கு. அப்படி அந்த 12 மாதமும் சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இந்த மாசம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக இதை நம்ம சொல்றோம். கிருஷ்ண சதுர்த்தி அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பௌராணிக சரித்திரம் விநாயக புராணங்கள்ல காண கிடைக்கக்கூடிய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா, பரத்வாஜ மகர்ஷியுடைய புத்திரனாக தோன்றிய அங்காரகன், செவ்வாயின்னு சொல்றோமே, அந்த அங்காரகனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. ஏன்னா நமக்கு ஒன்றும் படிப்போ கல்வியோ காரியங்களோ ஓரளவுக்கு இருந்தாலும் ஒரு உயர் பதவியை அடைய முடியாத, எல்லாராலும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குமே அப்படிங்கிற ஒரு கவலையோடு அவன் விநாயகர் பெருமானை விசேஷமாக ஆராதனை செய்து அந்த விநாயகர் பெருமானுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. விநாயகர் பெருமானுடைய தரிசனம் கிடைச்ச உடனேயே அவனுக்கு மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் நீங்கி போயிடுது, சங்கடம் நீங்கி போயிடுது. விநாயகர் பெருமான் சொல்ல கவலைப்படாத, நீ என்ன ஆசைப்பட்டியோ உனக்கு கிடைக்கும், உனக்கு கிரக பதவியே கிடைக்கும். நீ சாமானிய பதவியெல்லாம் எதிர்பார்த்த கிரக பதவி கிடைக்கும். அடுத்தவருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தன்மை உனக்கு உண்டாகும். அதனால வாரத்தில் 3வது நாளுடைய ஆதிபத்தியம் உனக்கு கிடைக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3வது நாள். 3வது நாளுடைய ஆதிபத்தியம் ஞாயிறுல தான் ஆரம்பிக்கிறதுன்னு இப்ப சொல்லணும். எல்லாரும் திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஞாயிறுல தான் ஆரம்பம்.
அதனால 3வது நாளுடைய ஆதிபத்தியமும் உனக்கு கிடைத்து மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களில் நீயும் ஒருவனாக ஆவாய் அப்படின்னு சொல்லி அந்த வரம் கொடுக்குறார். அப்படி அது அந்த செவ்வாய்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு அங்காரகன் அப்படின்னு பெயர். அந்த அங்காரகனுக்கு விநாயகர் பெருமான் அனுகிரகம் பண்றதுனால அந்த நாள் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கு. அவனுடைய சங்கடம், அவன் கேட்கறான், என்னுடைய சங்கடம் நீங்கியது போலவே இந்த நாளில் ஆராதிப்பவருடைய சங்கடத்தை நீ நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால்தான் கிருஷ்ண சதுர்த்தி அப்படிங்கிறதும் சங்கடஹர சதுர்த்திங்கிறதும் ஒண்ணுதான். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னா கிருஷ்ண அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். அது இன்னும் விசேஷம். விநாயகர் பெருமானுக்கு உரித்தான ஒரு நாளாக அது வெறும் சதுர்த்தியாக மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரும்போது கூடுதலான விசேஷம் கொண்ட ஒரு அங்காரக சதுர்த்தியாக அது சொல்லப்படுறது. அப்படிதான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. அதனால சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கு ஆராதிப்பவர்களுக்கு சங்கடங்களை அவர் நீக்கி தருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவாகவே இந்த விரதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விரதத்தோடு சேர்த்து ஒரு கதையை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு. சங்கடஹர சதுர்த்திக்கு இது போல இந்த கதை, இந்த அங்காரகனுக்கு அனுகிரகமான கதையை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரபை நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப சத்யநாராயண பூஜைக்கு ஒரு கதை இருக்கும், சந்தோஷி மாதா விரதத்துக்கு ஒரு கதை இருக்கும், கௌரி விரதத்துக்கு ஒரு கதை, எல்லாத்துக்குமே ஒரு கதை படிக்கணும். அந்த கதையை கேட்கக்கூடிய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த இறைவன் இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், நமக்கும் அவர் செய்வார் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே உருவாக்கணும். ஏன்னா வெறுமனே பூஜை மட்டும் பண்ணு, மந்திரம் மட்டும் சொல்லி கோவிலுக்கு போனா நம்மளுடைய மனசு ஒருமைப்படுறது இல்லை. புரியுது. எப்படியெல்லாம் மனதை இறைவன் பால் செலுத்தணுமோ அதுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருக்கு. கோவிலுக்கே போறோம், பிரதோஷத்துக்கு போறோம், இல்ல சங்கடஹர சதுர்த்திக்கே போறோம், முன்னாடி ரோல போய் உட்காந்துருக்கோம், 2 நிமிஷம் மனசு அபிஷேகத்தை பாக்குறது, அப்புறம் பாக்கி மனசு வேற எங்கேயோ போயிடலாம். அதனால மனதை மறுபடியும் ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரதுக்கு இந்த புராண சரித்திரங்களை நம்ம கேட்கறதுனால அந்த பக்தி அப்படிங்கிறது மேம்படுகிறது. அப்படி சங்கடத்தை நீக்கக்கூடிய ஒரு சதுர்த்தியாக விளங்குற காரணத்தினாலதான் அதுக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அதை பண்றோம். சாயந்தரம் பூஜை முடிச்சு சொன்னது போலவே மறுநாள் கார்த்தாலையும் இறைவனை வழிபட்டு இதை பூர்த்தி பண்ணணும். ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி எல்லா கோவில்கள்லையும், அதுவும் குறிப்பா விநாயகர் சன்னதி இருந்தா அங்க வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. ஆனா அந்த டைமிங் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறுது. அது ஏன் அப்படி மாறுது? ஏன்னா ஒரு நாள் வந்து 6 மணி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, சில நாள் 8:30 9 மணிக்கு பண்றாங்க. அதுக்கு என்ன? திதி நிர்ணயம் தான். சதுர்த்திங்கிற திதி எப்ப நிர்ணயம் ஆகுதோ, ஏன்னா திதி உதயம் ஆகக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, உதயம் ஆகக்கூடிய காலமும் சந்திரோதய காலத்தும் ரெண்டும் மேட்ச் பண்ணி வரக்கூடிய காலம் தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அதனால வெறுமனே சதுர்த்தி வந்து உங்களுக்கு சாயந்தரம் 7 மணிக்கு தான் உதயம் ஆகுது அப்படின்னா 7:30 மணிக்கு மேல தான் பூஜை ஆரம்பிக்க முடியும். ஓகே ஓகே. அப்ப இரவு பொழுது வந்து சதுர்த்தியில இருக்கணுங்கிற கணக்கெல்லாம் சாயந்தரம் வேலையை நம்ம எடுத்துக்கணும். ஓகே. வீட்டுல நம்ம பூஜை பண்றோம், கோவிலுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, வீட்லயே பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுவே போதுமானதா விநாயகர்? தாராளமாக யாருக்கு முடியுமோ கோவிலுக்கு போகலாம், முடியாதவர்கள் வீட்லயே வழிபாடு பண்ணலாம். வீட்டுல அதற்கான வழிமுறைகளும் சௌகரியங்களும் இருக்குன்னா தாராளமா வீட்டுல பண்ணலாம். ஆனா இருக்கிறதே ரொம்ப எளிமையான சுலபமான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு. படம் இருந்தா படம் வச்சுக்கலாம், விக்கிரகம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான், விக்கிரகம் வேணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சு வச்சா பிள்ளையார்னு சொல்லியிருக்கோம். அதனால ஒரு சாணி உருண்டையோ மண்ணு உருண்டையோ இல்ல மஞ்சள் உருண்டையோ பிடிச்சு வச்சா அதுல விநாயகர் வந்துருவார். அதனால ரொம்ப எளிமையாக விநாயகர் வழிபாடு நம்ம பண்ணிட முடியும். எங்கிட்ட விக்கிரகம் இல்ல, எங்கிட்ட படம் இல்ல நம்ம நினைக்க வேண்டாம். ஒரு மஞ்சள் கிடைக்கும், மஞ்சளை தண்ணீர் விட்டு பிடிச்சு வச்சோம்னா அதுல விநாயகர் பெருமான் எழுந்தருளி நம்ம பூஜையை சௌக்கியமா ஏத்துப்பார். அதனால சங்கடஹர சதுர்த்திக்கு இது இன்னும் சுலபம். அதனால விக்கிரகம் நம்ம போற இடத்துக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் யோசிக்கணும், இதை நம்ம எங்க போனாலும் பண்ணிட முடியும். ரொம்ப எளிமையான வழிபாடாக தான் விநாயகர் வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சங்கடஹர சதுர்த்தி அது ரொம்ப பிரியமான ஒரு வழிபாடாக இருக்கு. இப்ப ஆக்சுவலா இந்த மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சிடுறோம் இல்லையா, இப்போ இது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விதான் இது. அப்புறம் அவரை என்ன பண்றது? அவர் பிடிச்சு வச்சுட்டோம், பூஜை பண்ணியாச்சு, முடிச்சதுக்கு அப்புறம் அதை யதாஸ்தானம் பண்ணி அவரை அவருடைய உலகத்துக்கு அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை நம்ம ஒன்னா கால்படாத இடத்துல தண்ணீர் நீர்நிலைகள்ல கரைச்சு விடணும். சரி, இப்ப நம்ம மெட்ராஸ்ல உட்காந்துருக்கோம், இல்ல வேற ஊர் ஃபிளாட்ல இருக்கோம், நமக்கு நீரும் இல்லை நிலையும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பெண்கள் வந்து தேய்ச்சி குளிச்சுக்கலாம், தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா அது இறைத்தன்மை கொண்டதாக இருக்கு, இறைவனுடைய பிரசாதமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்ப விநாயகர் பெருமானுக்கு உரிய நிவேதனம் அப்படின்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பண்ணுவோம். இப்ப வீட்டுல சிம்பிளா இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை பண்றோம், என்ன பண்றதுன்னா என்ன நிவேதனம் பண்றோம்? அந்தந்த தெய்வத்துக்கு பிடித்த நிவேதனம்னு இருக்கு இல்லையா. இப்ப விநாயகர் பெருமானுக்கு பொதுவாகவே அவருக்கு பிடித்த நிவேதனம் அப்படிங்கிறது மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது வேக வச்ச குழக்கட்டையானாலும் சரி, இல்ல பொரிச்ச குழக்கட்டையானாலும் சரி, மோதகம், லட்டுகம். அது லட்டு வந்து நம்ம சௌரியத்தை அனுசரிச்சு நம்ம எந்த லட்டு, மா லட்டு பண்றோம், வா லட்டு பண்றோம், இது மாதிரியான விஷயங்கள், இனிப்பு பட்சணங்கள், இதெல்லாம் விநாயகர் பெருமானுக்கு பிடித்தது, அதெல்லாம் நிவேதனமாக வைக்கலாம். சுண்டல், எது நமக்கு சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அதை நம்ம நிவேதனமாக வைக்கிறது. இந்த ஆண்டு அந்த மகா சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னா? இந்த மாசம் 31ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி வருது. அதனால இத்தனை நாள் சதுர்த்திக்கு கொண்டாட முடியாதவர்கள் கூட இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு முடிஞ்சால் விரதம் அனுஷ்டித்து விநாயகர் பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்வதனால இந்த ஆண்டு முழுவதும் பண்ணினதுக்கு உண்டான பலன் அவர்களுக்கு கிடைக்கும்.
அதனால இது ஒரு தொடக்கமாக கூட வச்சுப்போம். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில சின்னதும் பெருசுமா கஷ்டங்கள் இருக்கு. அந்த சங்கடங்களை ஹரம் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும். ஏன்னா வடக்கே வந்து என்ன சொல்லுவாங்க, சங்கஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம். நம்ம வட தேசங்கள்ல வட பாரதத்துல வந்து சங்கஷ்டி அப்படிம்போம். சங்கஷ்டி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா எரியக்கூடிய நெருப்பு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அது நம்ம கஷ்டங்களை நெருப்பாக அவர் எரிச்சு அழிச்சு விடுறார் அப்படின்னு ஒரு பொருள். செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தான், அதை குறிக்கக்கூடிய வழக்கமாக வந்து சொல்லுவோம். அதனால செவ்வாய்க்கு அனுகிரகம் பண்ணின விநாயகப் பெருமான் நமக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எரித்து அழிப்பார் அப்படிங்கிறதுதான் சங்கஷ்டியுடைய சங்கடஹர சதுர்த்தியுடைய ஒரு சம்பிரதாயம். அதனால அப்படி அந்த நாளில் ஆராதிக்கக்கூடிய விநாயகப் பெருமான் நமக்கு பூர்ணமான அனுகிரகத்தையும் கொடுக்கட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு அடுத்து வரப்போறது வந்து விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த எபிசோட்ல வந்து விநாயகர் பூஜை எப்படி பண்றது அதை வந்து நம்ம டீட்டெயிலாகவே பேசுகிறோம். அந்த சுவாமிக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு தேதியில் என்ன செய்யணும், அந்த விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம அதை வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்ப்போம். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனுடைய பலன்கள்லேருந்து அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமான ஒரு சிறிய வழிகாட்டுதலை அண்ணா மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ணாவை சந்திக்கிறப்போ நான் நிச்சயமாக கேட்டு சொல்றேன். அண்ணா, தேங்க்ஸ். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.